ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கவின் கேமிங் சேனல். நான் உங்கள் கவின். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அக்யூரேசி டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ இல்லை, மன்னிச்சுக்கோங்க. இப்போது நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா, டெசர்ட்டிக்கலும் உட்பேக்கிறோம். ஆக்சுவலி நம்ம எப்போவும் உட்பேக்கிற மேலே வச்சு இப்போ டெசர்ட்டிக்கல் கீழே வச்சாலும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் கைஸ், இப்போ வந்து நம்ம ஒன்ட்டா படிக்க போகிறோம். ஐயோ, அவமானப்படுத்தாத, ஒன்ட்டா விழுந்துரு கைஸ். நில்லுங்க கைஸ், ஒரு மந்திரம் போடுவோம். ஜூபா ஜாபி ஜாபி ஜூபா ஜாபி. அவ்வளோதான், ஒன்ட்டா விழுவும். கதையா ஓடு கதை, அவ்வளோதான். ஒன்ட்டாவு உட்பேக்கல தம்பி, ஒரே ஒரு ஒன்ட்டாப்பா. வானத்துக்கு போதே. ஐயா, ஃபயர் பட்டன் கரெக்டாக செட் பண்ணி வைக்கிறேன். பாருங்க இப்போ ஒன்ட்டா விழுவும். போடு. சரி, டபுள் பேரில் இதை ஒன்ட்டா பிடிப்போம். இல்லை 93. இன்னொன்று போனால் உனக்கு என்ன போவான் போ. ஐயா, அவ்வளோதான் கைஸே, ஒன்ட்டாபி கைஸ். கரெக்டாக அடிப்போம் பாருங்கள். ஸ்கோப் போட்டு அடிச்சு பார்ப்போமா? போடி ஸ்கோப். ஸ்கோப் ஸ்கோப் ஒன்று போக முடியா? ஐயா தாத்தா நிலுங்க கைஸ், இந்த தாத்தாவை முடிச்சு விட்ருவோம். இப்போ அண்ணன் சீரியஸ் ஐட்டம். இப்போ ஒன்ட்டா படிக்க போகிறோம் பாருங்கள். இல்லை எவ்வளோ ஒன்ட்டா படிக்க விட்றீங்களாடா கைஸ்? அங்கிட்டு இங்கிட்டு குதிக்காங்க கைஸ் இவங்க. ஐயே, ரொம்ப இருக்கனால மிஸ் ஆகுது கைஸ். பாருங்க கைஸ், இப்போ ஒன்ட்டா விழுவோம் கைஸ். இருங்க கைஸ், நான் உங்களுக்கு 3v3 ஒன்ட்டாப்லேயே போட்டு காட்டுறேன் எப்படி அடிக்கணும் கைஸ். 3v3 ஒன்ட்டாப்புக்குள்ளே போயாச்சு கைஸ். அவ்வளோதான், நம்ம தான். பாருங்க கைஸ், நம்ம இப்போ ஒன்ட்டாப்பு கதையாக அடிப்போம். யார் ஐயா ஃபஸ்ட் ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணுங்க ஐயா. அவ்வளோதான், ஹிந்திக்காரங்க கைஸ் எதிரி. இப்போ நான் எப்படி அடிக்க மட்டும் பாருங்க கைஸ். அடி வாங்குறேன்னு அடிக்கணும். தம்பி ஒரு ஒன்ட்டாப்போ வாங்கிக்கப்பா. இப்போ மண்டேலேயே வாங்கணும். எங்கே தான் இருக்கான்? ஐயோ, அழுத்து பிடிச்சிட்டே கொள்ள வச்சுட்டாங்களே. இல்லை இல்லை, ஒரே ஒரு கிலோ அடிக்க விடுக்கல இது ப்ரோ. ஒரே ஒரு கில்லு ப்ரோ. ஐயோ, முட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் உள்ளேருந்து ப்ரோ. என்ன ப்ரோ முட்டை போட்டுக்கிட்டு இருக்க? நாங்கள் கவட்டையிலே அடிக்கேன் காய்ஸ். இப்போ நம்ம சீரியஸில் ஆட போகிறோம் காய்ஸ். ஒரு சுறாவளி கிளம்பியது. ஐயோ கைஸ், அடிக்கணும். ஹெச்டி மாற்றணும் கைஸ். வரவே மாட்டேங்க ஹெச்டி நாய். யாராட்டு விட்டு இல்லை அழுத்து பிடிச்சிட்டானா கைஸ்? இல்லை கைஸ், நம்ம வந்து நம்மளுக்கு கட்டுற மாதிரி. இது வந்து கொஞ்சம் சின்னதாக மாற்றிப்போம், அவ்வளோதான். பாருங்க வாங்கம்மா சார். ஓடு. யாருக்கா நீ இப்படி இருக்க? நீ தரங்கக்கா, அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே நம்ம ஏரியா அடிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ எப்படி அடிக்க மட்டும் பாருங்க கைஸ், அவ்வளோதான். கைஸ், ஏன் பக்கத்துக்கு போகிறான வர முடியுது கைஸ். ஐயோ, ஐயோ ஆகுது ஒரு மேல். ஐயோ, விளங்குமா? ஹெச்டி மாற்று விளங்கவே விளங்காது ப்ரோ. ஒரே ஒருத்தர் நான் அடிச்சுக்கிறான்டா. இல்லை ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வீடியோ போடணும்டா டே. இல்லைங்க ஹெச்டி நாயா வந்துரு. ஹெச்டி கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான் கைஸ். இந்த வீட்டில் அப்படியே விவோ புது செட்டிங் சென்சிட்டிவிட்டி எல்லாத்தையும் பார்த்துருவோம் கைஸ் நம்ம. அதனால் மன்னிச்சுக்கோங்க, நான் இப்போ ரொம்ப இது அடி வாங்கிட்டே இருக்கேன். நான் அதான் ப்ரோ பிளேயர் மாதிரி ஆட மாட்டேங்குது.
காசே கண்ணு காணுடா அப்ளாசி சாகடிச்சிட. இப்போ இது ரொம்ப டீம் தான் அழுத்தி பிடிச்சி போடு. ஒரு தனமான ஒட்டாப்பு பயலுகடா கொடூரமா. இது ஒரு ஒன் டேப்பு சூப்பர். எல்லோரும் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தரமான ஒன் டேப் மண்டையில போட்டு மண்டை. அவ்வளோதான் போடு. தரமான ஒன் டேப் கைஸ். இப்போ தான் எனக்கு கைவசம் வந்திருக்கு. கொஞ்சம் இல்லை ரொம்பவே லாக் ஆகுது கைஸ். இப்போ நான் ஃபயர் பட்டனுக்காக கைஸ் இது பண்ணேன். அதுக்குள்ளே இதுக்கு போயிட்டு தம்பி ஒரு மண்டை ஐயோ இல்லை என்னதான் அழைச்சி பிடிக்கன்னு பார்ப்போம். ஸ்கோப் வச்சு மந்தியில் முடிக்குமா பாட்டு கணக்கா. அழுத்து பிடிச்சிடுவான் கைசுவான். அழுத்து பிடிச்சிடும் ஒருத்தனை அடித்தவன் இவன். அழுத்து பிடி புரிய அடி. அவ்வளோதான் மண்டையிலே சரியான அடி கைஸ். கைஸ் இந்த ஒன் டாப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் பார்த்து லைக் பண்ணி விட்ருங்க. தூரத்தில் மட்டும் ஒன் டாப் உள்ளே மாட்டேங்குது கைஸ். என்ன கதை என்ன கதைன்னு ஐயோ ஓ அக்கா மண்டையில் அடி வாங்குங்க. இது ஒரு ஒன் டாப்பு. ஐயையோ அடிச்சு விட்டாடு. அவ்வளோ கைஸ். இப்போ நீங்கள் நல்லா விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டில் போய் எப்படி விளாட்றன்னு கண்டுபிடிப்போம். ட்ரைனிங் கிரவுண்டில் பாருங்கள். எதுக்கு இவ்வளோ நாள் லீவ் போடல லீவ் போடலான்னு கேட்டேன். வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் வருதா தான் ஒரு 2 நாள் அடிச்சுட்டு சாட்டர்டே சண்டே மட்டும் ஏற்றிட்டு திரும்பியும் செட்டிங்ஸ் எல்லாம் முதலேருந்து வச்சுட்டு ஒன் டாப் அடிக்க கற்றுக்கிட்டு வந்துட்டு அவ்வளோதான். நம்ம எப்போ எடுக்கிறது என்ன டோரா பூஜ்ஜி மாரி சொல்ல போகிறோம். டெசர்டிக்கல் உட்பேக்கர் நம்ம டபுள் பேரல் அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படி அடி போகிறோம் இப்படி அடி போகிறோம்லாம் சொல்லலை. பாருங்க கைஸ் ஒன் டாப் பாருங்க பெரியா இருக்கா. ஐயா பெரியா இருக்குன்னு சொன்னால் ஒன் டாப் ஒரு கைஸ். இப்போ தான் ஒன் டாப்பை பார்க்க போகிறீங்க கைஸ். எனக்கு ஹெச்யூடி மட்டும் மாற்றிக்கிறேன். ஹெச்யூடி நம்மளுக்கு ஏதோ ஒன்று சதி பண்ணுது. சூனி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். ஐயோ இது நம்மளுக்கு இதானப்ப அவன் வந்துட்டு கைஸ் பாருங்க கைஸ். ஐயோ ஃபயர் பட்டன் மக்கள் மேலே போகுது அந்த ஒரு வீட்டில் கைஸ். பாருங்க கைஸ் டபுள் பேரலையும் அடித்து கட்டுறேன் நம்மளனா. டபுள் பேரலுங்க ஓடி வந்து ஒரு மாதிரி கிழிப்போம். ஒன்றும் மேலே போகிறோம். வானத்தில் சூட புரியா நீ. இப்போ மேலே தான் போகிறான் கைஸ். பாடுறோம் கைஸ். ஐயே பெருத்த அசிங்கம் ஹெச்டி. கைஸ் இது கரெக்டாக வச்சுக்கோங்க கைஸ். இப்போ ஒன் டாப் விழுந்துச்சுன்னா நீங்களும் இந்த ஹெச்டி வச்சுக்கோங்க. என் செல்லு வந்து விவோ Y20G கைஸ். எவ்வளோ ஓல்டு மாடல் நீங்களே பார்த்துக்கோங்க. அதில் எப்படி ஒன் டாப் விழுது நீங்களே சொல்லுங்கள் கைஸ். எப்படி ஒன் டாப் விழுது இப்படி சொல்லுங்கள். எல்லாம் சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ்னால தான். இல்லைனா சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் மட்டும் இல்லை. நான் எப்படி ஆடுவேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம இப்படி தான் போடுவோம். தூக்கிக்கிட்டே இருப்போம் காலில். சென்சிட்டிவ் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன் டாப்புக்கு அதே உங்க கைஸ். பக்கத்தில் இருந்துட்டு உட்பக்கல்ல மண்டையில் அடி. அப்புறம் இதில் ஒரு அடி போடு கைஸ். வெறித்தனம் டபுள் பேரில் ஒரு பியூர் ஹெட்டு பியூர் ஒயிட்டாக விழுது. பியூர் ஹெட்டு விழுத கைஸ். அப்புறம் டபுள் பேரல் எப்படி அடிக்குன்னு சொல்லி கொடுக்கேன் உங்களுக்கு. வந்து நீங்கள் மேலே பிடிக்கிற பிளேயராக இருந்தால் மேலே பிடிச்சிட்டு பின்னாடி போனால் வந்துடும் கைஸ். இந்த கழுத்துக்கு நேரம் வச்சுட்டு மேலே பிடிச்சிட்டு பின்னாடி போவோம். ஐயா எனக்கு வர மாட்டேங்கி இல்லைங்க கைஸ். அவங்களுக்கு அந்த ஓடுவாங்க. நம்ம அவனையும் இது பண்ணிக்க விட்ருக்கேன். தமிழ் பக்கத்தில் வாமா. ஐயோ வர மாட்டேங்க கைஸ். இருங்க கைஸ். இனி நம்ம மட்டும் போயிடாது. பாருங்க கைஸ் ஒன் டாப் அடிக்கு. இப்போ நம்மளை பார்த்து ஓடி வரான்னு நினச்சிக்கோங்களேன்.
இப்படி பின்னாடி இது பண்ணணும். ஃபஸ்ட்டு நிற்கணும் சரிங்களா. அவன் இந்த சைடு வரும்போது நிற்கணும். மண்டைக்கு நேரம் வச்சுட்டு இது வைக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது அவன் சைட்லேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைங்க இதில் அதுதான் கரெக்டாக இருக்கும். சைட்லேருந்து அவன் எப்படி சொல்கிறேன் இல்லைங்க கைஸ். இந்த இவன் நிற்கான் ஒயிட் கார்ட்டில் வச்சுக்கணும். யூ ஷேப் ட்ராக் வந்து ஒயிட் கார்ட்டில் வச்சுட்டு மண்டையில் தூக்கணும். இந்த ஒயிட் கார்ட்டு மண்டையில், ஒயிட் கார்ட்டு மண்டையில் ஜாலியாக படுது. இந்த பாருங்க பியூர் ரெட் விழுந்துட்டு. இதில் வந்து நான் யூ ஷேப் ட்ராக் தான் பண்ணேன். பக்கத்தில் இருந்தால் இவன் வேறு இருக்கான். அந்த இதுக்கப்புறம் இதில் பண்ணணும். இதில் கரெக்டாக இது பண்ணிட்டு இதில் பண்ணணும். யூ ஷேப் கைஸ். இப்போ நான் சீரியஸாக இவ்வளோ நாள் ஜோக் பண்ணேன். இப்போ வந்து நான் எப்படி அடிக்கேன்னு பாருங்கள். இப்போ நல்லா அடிச்சிடணும். போடு. எனக்கு சென்சிட்டிவ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் போடலான்னு சொல்ல மாட்டேன், இந்த வீடியோவில் போட்டுறேன் கைஸ். நான் முன்னாடி சென்சிட்டிவ் இருக்கும், அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பழசு. இப்போ வந்து புதுசு. இது வந்து அதோட ஹேக்கர் லெவலில் சூப்பராக விளாடும். என் வீடியோ பார்த்தாங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி விளாட்றேன்னு. இருந்தால் ஒரு வாட்டி நம்மளனா ட்ரை இப்படி பண்ணி பார்த்துருங்க. இப்படி இந்த மாதிரி ஒன் டாப் விழுணுன்னா இந்த சென்சிட்டிவ் வச்சுக்கணும். AOI 20G கைஸ். இது வந்து 4GB ரேமு. இதில் வந்து ஃபயர் பட்டன் வந்து 38. கண்ட்ரோலில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா டிஃபிகல்ட்டு தான் நான் எப்போவுமே வச்சுருப்பேன் கைஸ், பார்த்துக்கோங்க மற்றதெல்லாம். அப்புறம் எப்படி டபார் நீ க்ளோவல் போடுறேன்னு கேட்டிங்கன்னா இந்தா இதில் இந்த மாதிரி இருக்கும் கைஸ். த்ரோபல் ஷால் அப்படின்னு இருக்குமா, இது அமுக்கிட்டு எல்லாத்துலேயும் ஆன் வச்சுக்கணும். பெர்மனன்ட் க்ளோவால் பட்டன் அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு, இது மட்டும் தேவையில்லை. மற்றபடி எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த இதில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக ஒன்ட்டை பிடிக்கும். இதோட ரொம்ப சூப்பராக ஒன்ட்டை பிடிக்கும் கைஸ். இதான் பார்த்தீங்களா எப்படி ஒன்ட்டை பிடிக்கும், சும்மாவே ஒன்ட்டை பிடிக்கும். ஐயோ இப்போதைக்கு ஒன்றை பிடிக்கலையா. நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட சூப்பராக விளாடலாம் அந்த செல் வச்சுட்டு. பாருங்க பியூர் ரெட்டாக விழுந்துட்டா. முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் இதில் ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இது இருக்கா, இந்த சைடு சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ராக் போகாது. இப்படி தான் சொல்ல முடியும். AWM எப்படி சொல்லுவோம் அதே மாதிரி தான். இப்போ வந்து நான் இதில் வந்து டிஃபிகல்ட்டில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். டிஃபிகல்ட்டில் போட்டேன்னா எப்படி இருந்தாலும் பாடி ஷாட் வந்துடும். பாருங்க பாடி ஷாட் வருதா, அவ்வளோதான். பாடி ஷாட்லேயே ஹெட்ஷாட் அடிக்கலாம் தான் இதே மாதிரி. நான் எப்போ பாடி ஷாட்டில் எல்லா யூடியூபர்ஸும் இதெல்லாம் வைக்க மாட்டாங்க கைஸ், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் ஃபுல் கண்ட்ரோல் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் பிளேயர் மாதிரி விளையாடுவீங்க. எப்படின்னு சொல்லட்டா, ஆஃப்லைன் பிளேயர் எப்படி விளையாடுவாங்கன்னா கண்ட்ரோலில் ஃபுல் கண்ட்ரோல் வச்சிங்கன்னா அவ்வளோதான். பாருங்கள் ஒன்றுமே காட்ட முடியாது. அந்த ஸ்கோப்பில் சொன்னா அதே இதுதான் இது. ஆனால் இதில் என்ன எதுவுமே கட்டாது, உடம்புலையும் கட்டாது. இப்போ நான் மேலத்துக்குன்னு வச்சுக்கலாம், வானத்துக்கு போகுது. வானத்தில் என்ன இருக்கா, பல்ப் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இப்படி தான் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வைக்கக்கூடாது கைஸ், எப்போவுமே டிஃபிகல்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷனில் ரொம்ப அறுக்கிறனோ எப்படி இப்போ எல்லாருக்கும் இது அவெல்லாம் தெரியாது கைஸ். இங்கே பாருங்கள் இந்த ஒரு மாதிரி இந்த புள்ளி நடுசில் கேப்பாக இருக்கா, அது எப்படின்னா இப்போ தான் நான் இதை பண்ணேன். இன்ஃபர்மேஷனில் போய் இது வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னது இது இந்தா இருக்குது. வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருண்டையாக இருக்கும் கைஸ். இப்போ வந்து அதே இதில் இன்ஃபர்மேஷனில் இப்படி கிளாசிக்னு வச்சுக்கணும். அப்புறம் இதில் டேமேஜ் வந்து ஒரு மாதிரிக்கு இருக்கா, இதே இது வேறு மாதிரிக்கு இருக்கும். கிளாசிக்கில் வச்சிங்கன்னா இதை இப்படி இருக்கும். கிளாசிக் வச்சிங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க கைஸ். ஆனால் நான் எப்போவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இதுதான் வச்சுருப்பேன். இதுதான் நம்மளுக்கு. அப்புறம் சென்சிட்டிவிட்டி தான் ரொம்ப மெயின், அதை விட்டுட்டு அறுத்துக்கிட்டு இருக்கேன். சென்சிட்டிவிட்டி பாருங்க கைஸ். ஜெனரல் வந்து 194 194. ரெட் ஹார்ட் வந்து 1 2 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. 2x ஸ்கோப் வந்து 106. 4x ஸ்கோப் வந்து 88. இதில் வந்து நல்லா ஒன் டாப் அடிக்கலாம். அதாவது ஒன் டாப்னா ஸ்கோப்லேயே ஒன் டாப் அடிக்கலாம், ஹெட் ஷாட்டாக ஆகும்.
இதில் வந்து ஸ்னைப்பரில் ப்ரோ நீங்கள் ஸ்னைப்பரில் ப்ரோ ஐயோ கிளம்புறேனே ஸ்னைப்பரில் ஒன் டாப் அடிக்கலான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா. இதில் வந்து பாடி ஷாட் விழுறதே கஷ்டம். இதில் வந்து நான் கேரண்டியாக சொல்கிறேன் பாடி ஷாட் கொஞ்சம் விழும். அதுக்கப்புறம் இந்த இது எதுக்கு இருக்குன்னு ஒன் டாப்புக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. உங்கள் இஷ்டம். நான் வந்து 6-7 வச்சுக்கிறேன். போட்டுங்க 6-7. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ எப்போ போடலான்னு நீங்களே சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் சொல்லான்னு சொல்லாட்டி வீடியோ போட்டுருவேன். அப்போ தான் நம்மளுக்கு வியூஸ் கிடைக்கும் கைஸ். சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்கிறேன். நான் உங்கள் கவின். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கவின் கேமிங் சேனல். பாய் பாய்.